கேட்கும்போது அவர்கள் பரிசுத்த ஆவியிலிருந்து உங்களுக்கு பதில் சொல்றாங்களா, தங்கள் ஆவியின் நடத்துதலிருந்து பதில் சொல்றாங்களாங்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அங்கே தான் நீங்கள் ஏமாந்து போவீங்க. ஏன், பரிசுத்த ஆவி சொல்றதுக்கும் அவங்க சொல்றதுக்கும் சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கும். சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கும். அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நீங்க ஆவியில் இருந்தால் அதை கண்டுபிடிச்சிடலாம். பவுல் கண்டுபிடிச்சிட்டார். இல்லை இல்லை, இது எந்த ஆவி நடத்துதல் நமக்கு தெரியல, ஆனால் பரிசுத்தாவி நடத்துதலில் வரும்போது உன்னை ஒப்பு கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ நீங்கள் எந்த ஆவியினுடைய நடத்துதலில் இருக்கிறீங்க? கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பார்க்கணும். பரிசுத்தாவியினுடைய நடத்தலில் இருக்கிறோமா, இல்லை சுய ஆவியில் நடத்தலில் இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. பல நேரங்களில் தீர்க்கதரிசிகள் உங்களுக்காக தான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். உங்களுக்காக தான் உரைக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் போய் உட்காந்து கேட்டுட்டீங்களா, கேட்டுட்ட உடனே தங்கள் ஆவியின் ஏவுதலாலே அவர்கள் உங்களுக்கு என்ன செய்கிறாங்க, தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க. உரைக்கும் போது அவர்கள் என்ன செய்கிறாங்க, உங்களை திருப்திப்படுத்தி உங்களை சந்தோஷப்படுத்தி அனுப்புகிறாங்க. ஒரு நடந்த சம்பவம் இது. நான் குறை கூறுவதற்காக சொல்லவில்லை, நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். ஒரு தீர்க்கதரிசி இடத்துல போய் தன் மகளுடைய திருமண காரியங்களுக்காக அவர்கள் போய் கேட்டார்கள். கேட்டபோது அந்த தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணி, உங்களுடைய மகளுக்கு நீங்கள் இந்த வரன் பார்க்கலாம், ஆவியானவர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாக சொல்லி அனுப்பிச்சிட்டார். திருமணமாகி 3 வாரத்திற்குள்ளாக அந்த மணமகனும் மணமகளும் பிரிந்து விட்டார்கள். பிரிந்து விட்டது மாத்திரமல்ல, அவர் வெளிநாட்டில் இருந்தவர், இவங்க இந்தியாவில் இருந்தவங்க, திருப்பி அங்கேருந்து இந்தியாவுக்கு அனுப்பி விட்டாங்க. அதை சரி பண்ணுறதுக்கு இவர்கள் முயற்சி பண்ண எவ்வளோ பார்த்தோம், முடியவில்லை. கடைசியில் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அந்த குடும்பத்தார் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் அவர் ப்ராஃபஸி சொன்னாருன்னு சொல்லித்தான் என்ன செஞ்சோம், இந்த திருமணத்தை நாங்கள் செஞ்சோம். நாங்கள் அவருடைய வார்த்தையை தான் கன்ஃபர்மேஷனாக எடுத்தோம். நான் சொல்லுவேன், இதில் தவறு தீர்க்கதரிசியின் இடத்தில் இல்லை, உங்களிடத்தில் இருக்கிறது. காரணம் என்ன, நீங்கள் தானே அதுக்கு ஜெபம் பண்ணியிருக்கணும், நீங்கள் தானே உபவாசம் பண்ணியிருக்கணும், நீங்கள் தானே தேவனிடத்திலிருந்து வார்த்தையை வாங்கி இருக்கணும். உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் தேவன் கொடுக்க வேண்டாமா? கொடுக்காதபடிக்கு நீங்கள் அவரிடத்துல போனீர்கள். அவர் பரிசுத்தாவியில சொன்னாரா, தன் ஆவியின் ஏவுதல்ல சொன்னாரான்னு தெரியலையே. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை இப்படி நாசமா போயிருச்சு.